ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு கை முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சீரகம் நுணுக்கி வச்சுருக்கிறேன். மிளகும் நுணுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அரை தக்காளி எடுத்துக்கிறேன். இது பெருசாக இருந்ததுன்னா நான் அரை தக்காளி எடுத்தேன். நீங்கள் குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நிறைய எடுத்து கொட்டி வச்சுருக்கிறேன். வெள்ளைப்பூடு ஒரு 10 பல் எடுத்து கொட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள். நான் பண்ணுற சமையல் நீங்களும் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நான் வந்து குட்டி ஸ்பூனில் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டாலே போதும், சரிங்களா? இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் வதக்கினா போதும், சரிங்களா? இது வந்து நான் இப்போ நைட்டு 9 மணிக்கு பண்ணுறேன். நீங்கள் வந்து காலையில் இதை குடிச்சிக்கலாம். அதனால் ரொம்ப லேட்டாக குடிக்கக்கூடாது. ஒரு 7 மணிக்கெலாம் குடிச்சிடணும். ஏன்னா இல்லாட்டி கெட்டு போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ 9 மணிக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7 மணிக்கு குடிச்சிடணும் நீங்கள். அதேமாதிரி நீங்கள் தூங்குகிற டயத்துக்கு இதை பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அப்போ காலையில் நம்ம குடிக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்கோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறக்கும் சரியாக இருக்கும், சரிங்களா? இப்போ 1 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ இந்த வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். இஞ்சி வந்து நீங்கள் அதிகமாக போடனாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக நான் கம்மியாக போட்டிருக்கிறேன். அதேமாதிரி மிளகு சீரகமும் அப்படி தான். மிளகுக்கு ஈக்குவலாக சீரகமும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் சீரகம் வந்து கம்பல்சரி நிறையா போடணும். மிளகு வேணால் கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பாதி அளவு மிளகு எடுத்துகிட்டு ஃபுல்லாக சீரகம் எடுத்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து முழு அளவு மிளகு எடுத்து முழு அளவு சீரகம் போட்டுக்கலாம். நான் வந்து காரம் அதிகம் வேண்டாங்கிறக்காக பாதி மிளகு போட்டு ஃபுல்லாக சீரகம் எடுத்துருக்கிறேன். ஆனால் எந்த சூழ்நிலையும் வந்து சீரகம் வந்து நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது. மிளகு வேணால் நம்ம தேவைக்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா சீரகம் வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறதுனால நம்ம அது நிறையாவே போட்டுக்கலாம். மிளகு மட்டும் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகு கம்மி பண்ணிக்கலாம். இஞ்சி போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம், அது உங்களோட பிரியம்தான், சரிங்களா? இப்போ வருங்க, தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கீரையை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். அது வந்து காலையில் அப்படியே தான் இருக்கும், வத்தாது. இப்போ 3 பேர் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே 1 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம், சரிங்களா? கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அது தக்க நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டுக்கலாம், நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இப்போ ஒரு 7 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன். காலையில் பார்த்திங்கன்னா இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு, வடிகட்டுறதில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம குடிக்கிற அளவு லைட்டான சூடு பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம உடனே குடிச்சிடலாம். அதிகமாக சூடு பண்ணாதீங்க, உப்பு ஃபஸ்ட்டே போட்டு சூடு பண்ணாதீங்க. நான் வந்து இப்போ விசில் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு விசில் போடுறேன். சரிங்களா? பாருங்கள், நம்ம வந்து விசில் விட்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து உங்களுக்காக இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இல்லாட்டி நம்ம ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை, காலையில் ஓப்பன் பண்ணால் போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 15 நிமிஷம் வச்சுருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சதுலேருந்து 15 நிமிஷம். இதில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கிறேன், 10 நிமிஷம் நார்மலாக தீ எரிச்சிருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எல்லாமே கொஞ்சம் 1 2 நுணுக்கி போட்டிங்கன்னா அந்த தண்ணி மாதிரி நல்லா சூப்பு நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல மணமும் இருக்கும். அது நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். நீங்கள் இந்த மிக்சியில் அடித்து போட்டிங்கன்னா அது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரில. அப்படி நீங்கள் மிக்சியில் தான் அடிக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரினா லைட்டாக இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 2 வரும்னு நினைக்கிறேன். நான் மிளகு, சீரகம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எல்லாமே கொட்டி தான் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை, மல்லித்தழை போட்டிருக்கிறேன். நீங்களும் அதை மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது. இதுவே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியான கீரையாக இருக்கும். அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இழுக்கும். சப்போஸ் அப்போ காலையில் நீங்கள் 4 பேர் குடிக்கிறீங்க, அப்போ தண்ணி கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வெந்நி தண்ணி கொதிக்க வச்சு ஃபஸ்ட்டே இதில் கலந்துட்டு அப்போ நீங்கள் 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? நான் வந்து கரெக்டாக 1/2 லிட்டர் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். நாங்கள் 3 பேர் காலையில் சாப்பிட்றதுக்கு. இதுதான் முருங்கைக்கீரை சூப்பு. சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் இதை திரும்ப மூடி வச்சிடுறேன். காலையில் எடுத்து அப்புறம் நான் வடிகட்டி சூடு பண்ணி நம்ம எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.